தசாவதாரங்களில் மிகச் சிறப்பான எளிமை பெண்களுடைய ஏற்றத்தை காட்டுகின்ற ராமாவதாரம் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் கூறுமா போல மிகச் சிறந்த நிலையில் விளங்குகின்றது. அந்த காப்பியத்தில் தசரதனுடைய குல முதல்வனாயிருக்கக்கூடிய ராகவனும் மிதிரை செல்வியாகிய சீதையும் திருமணம் புரிந்த ஒரு நாளாக பங்குனி உத்திரம் குறிக்கப்படுகின்றது. ஆகவே இதிகாசம் காட்டிய பாங்கிலே பூலோக வைகுண்டமாகிய திருவரங்கத்தில் எம்பெருமான் ரங்கநாதனும் ரங்கநாயகி தாயாரும் பங்குனி உத்திரத்தில் திருமண கோலத்திலே திகழ்கின்ற ஒரு காட்சியை நாம் கண்டு வருகின்றோம். அந்த பாங்கை ஸ்ரீ வைஷ்ணவத்தின் 108 திவ்ய தேசங்களிலும் பின்பற்றி எங்கும் பங்குனி உத்திரத்தன்று பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திருமணம் நிகழ்வதை செய்து வருகின்ற ஒரு அரிய காட்சியை பார்க்கிறோம். அந்த வகையில் ஆமருவி நிறைமைத்த அமரர் கோமான் என்று பெயர் பெற்ற ஆமருவியப்பனும் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையாய் விளங்கக்கூடிய செங்கமலவல்லி தாயாரும் பேரெழுந்தூரிலே திருமணம் புரிந்த மகத்தான ஒரு தெய்வீக காட்சியைத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். முதலிலே மிக அற்புதமான முறையில் கம்பீரமாக திருமண கோலத்தில் இவர்கள் இருவரும் அமர்ந்திருக்கின்ற ஒரு அழகு காட்சியை காண்கிறோம். அதன் பின்பு திருக்கல்யாணங்களிலே மிக முக்கியமான நிகழ்ச்சியாக கருதப்படுகின்ற மாலை மாற்றும் நிகழ்ச்சி. பிராட்டி சூடிக் கொடுத்ததை பெருமான் சூடுகின்றான் என்று நாம் வரலாற்றில் பார்ப்பதுண்டு. இங்கே பெருமான் சூடியதை பிராட்டியும் பிராட்டி சூடியதை பெருமானும் அர்ச்சகர்கள் வாயிலாக ஒருவருக்கொருவர் காண்பித்துக் கொண்டு ஊர்வலமாக அபிநயம் தோன்ற அவர்கள் நடனமாடிக்கொண்டு அங்கே தாயாருக்கும் பெருமாளுக்கும் அணிவிக்கின்ற ஒரு பாங்கை பார்க்கிறோம். அதன் பின்பு வாழ்க்கையில் இருவரும் என்றைக்கும் இணைந்தே இருப்போம் என்று உறுதிப்படுத்தி கூறுவதைப் போல காப்பு கட்டுகின்ற அற்புதமான நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. பெருமானுடைய திருக்கையினால் பிராட்டிக்கு சூட்டக்கூடிய அந்த திருமண நான் என்ற திருமாங்கல்யத்தை பெருமாள் கையிலே வைத்து அனைவரிடத்திலும் அதை காண்பிக்கின்ற போது பிராட்டி அணியக்கூடிய அதை தீண்டக்கூடிய பாக்கியம் தனக்கு கிடைத்ததே என்ற மகிழ்ச்சியோடு அனைவரும் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்வதை காண்கிறோம். இதனை உறுதிப்படுத்துகின்ற அற்புதமான விவாக ஹோமங்கள் நடைபெறுகின்றன. அதன் பின்பு தன்னுடைய திருக்கையாலே அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து பெருமான் பிராட்டிக்கு அணிவிக்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியை அர்ச்சகர்கள் நடத்தி காட்டுகிறார்கள். அதன் பின்பு பொறியிடுதல் நிகழ்ச்சி. பொறியிடுதல் நிகழ்ச்சிக்கு பின்பு அம்மிதத்தில் என்ற அற்புதமான நிகழ்ச்சியையும் இங்கே நாம் காண்கிறோம். அதன் பின்பு ஆண்டாள் பாடிய கனாக்கண்ட பாசுரத்தை தேங்காய்கள் உருட்டும் பாங்கிலே திருக்கல்யாண வைபவத்திலே அர்ச்சகர்களும் மற்ற பெரியோர்களும் அதற்கான ஒரு உரிய முறையிலே உரிய இசையில் பாடி பெருமானும் பிராட்டியும் தேங்காய் உருட்டுவதை போன்ற ஒரு சூழ்நிலையை அந்த திருக்கல்யாண மண்டபத்தில் நடத்தி காட்டுவதை காண்கிறோம். இந்த இரண்டு பேரும் ஆனந்தமயமாக விளங்குகின்ற அந்த நிகழ்ச்சியிலே பெருமானும் பிராட்டியும் செம்மாந்த நிலையிலே மிக அழகாக அந்த திருக்கோயிலிலே விளங்கி பெருமானிடத்தில் நம்மை ஆற்றுப்படுத்தி தாயார் சமர்ப்பிப்பதையும் தாயாருடைய ஒரு அருள் உரையை ஏற்று பெருமான் அனுகிரகம் செய்வதையும் காட்டுகின்ற முறையில் இரண்டு பேருடைய திருமுக மண்டலங்களிலே எல்லையில்லாத மகிழ்ச்சியை வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்ற தெய்வீக தம்பதிகளுடைய ஒரு காட்சியும் நம்முடைய சிந்தையை விட்டு என்றைக்கும் அகலாமல் இருக்கக்கூடிய காட்சியாகும். ஆகையினால் மண்டலின் மணித்தவிசை ஏறி வென்றி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து இந்துணை அன்னமும் எய்தியிருந்தார் என்று ராமனும் சீதையும் திருமண மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பதை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் எவ்வாறு வர்ணிக்கின்றானோ
அந்த காட்சியை பங்குனி உத்திரத்து அன்று தேரெழுந்தூர் திருக்கோயிலிலே தரிசனமாக நாம் நேரிலே ஆமருவையப்பன் செங்கமலவல்லி தாயாருடைய அந்த திருமண வைபவத்தில் கண்டு மகிழ்கிறோம்.